ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையில் வேத சக்தியினால் தன்னுடைய அருளினால் எவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு பட்ட மரத்தை துளிர்விடச் செய்தார் என்ற அற்புத நிகழ்வை பார்த்தோம். பிறகு ஹூப்ளியிலிருந்து புறப்பட ஆயத்தமானார் என்ற நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஹூப்ளியிலே சில காலம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தங்கி அங்கிருக்கின்ற மக்களுக்கு அருளாசி வழங்கினார். பின்னர் அங்கிருந்து தமது பயணத்தை பண்டரிபுரம் நோக்கி தொடர்ந்தார். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மேற்கொண்ட பயணத்தில்தான் எத்தனை அதிசயங்கள். காட்டு வழியாக சென்றால் அங்கே ஒரு அதிசயம், மயானத்தை கடந்தால் அங்கே ஒரு அதிசயம், நடுநடுவே வரும் ஊர்களில் தங்கினால் அங்கேயும் பல அதிசயங்கள். இவ்வாறு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு பயணத்தை தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரர் பண்டரிபுரம் சென்று ஒரு பாலைவனத்தை கடந்தார். அந்த பாலைவனம் மணற்பாங்கான பிரதேசம். கண்ணு கட்டிய தூரம் வரை செடிகொடிகள் எதுவும் கிடையாது. வறண்ட பிரதேசம். தொண்டையை அடைக்கின்றது என்றால் கூட துளி தண்ணீர் கூட கிடைக்காத பிரதேசம். அந்த பிரதேசத்தின் வழியாக தமது சிஷ்யர்களோடு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு சம்பவம் நடந்தது. ஸ்ரீசுவாமிகள் யாத்திரை செல்லும்போது அவருடைய பல்லக்கும் செல்லும். பெரும்பாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் பல்லக்கில் அமராமல் பாத யாத்திரையாகவே செல்வார். ஒரு சில சமயங்களில் மட்டும் சீடர்களின் அன்பு கட்டளைக்கிணங்க பல்லக்கில் பயணிப்பார். ரொம்பவும் ஓய்வில்லாத போது மட்டும் பல்லக்கில் அமர்வார். வெகு தூரம் பாலைவனத்தில் நடந்து வந்த ஸ்ரீ ராகவேந்திரரை அவரின் சிஷ்யர்கள் மிகவும் வற்புறுத்தி பல்லக்கில் அமர வைத்து தூக்கி வந்தார்கள். அவ்வாறு வந்து கொண்டிருந்த போது சிஷ்யர் ஒருவரின் கர்ப்பிணி மனைவியும் பல்லக்கின் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தார். அவருக்கு பிரசவ காலம். அவரால் அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் மிகவும் சோர்ந்து போய் நடக்க முடியாமல் போய்விட்டார். அவதிப்பட்டார். இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலை வந்ததும் மணலின் சூட்டையும் பொருட்படுத்தாமல் அப்படியே படுத்துவிட்டார். ஸ்ரீ ராகவேந்திரர் தனக்கு பின்னால் நடப்பதை யூகித்து பல்லக்கை நிறுத்த சொல்லி கீழே இறங்கினார். தன் மேல் போட்டியிருந்த காசாய வஸ்திரத்தில் ஒன்றை எடுத்து காற்றிலே பறக்க விட்டார். அது அந்த அம்மையாருக்கு நேரே கூடாரம் போல அமைந்து நிழலையும் பாதுகாப்பையும் தந்தது. அடுத்து பிரம்மதண்டத்தால் அந்த மணற்பரப்பில் சிறிது தூரம் நடந்து எல்லைக்கோடு வரைந்து ஜபம் செய்தார். உடனே அவர் எவ்வளவு பரப்பிற்கு எல்லைக்கோடு வரைந்தாரோ அந்த அளவுக்கு அங்கு ஒரு தடாகமே உருவானது. எல்லோருமே அதில் சென்று நீர் எடுத்தினார்கள். பின்னர் தம்மிடம் இருந்த உலர்ந்த கனி வகைகளை அந்த சீரிடம் கொடுத்து மனைவியின் பிரசவத்தை முடித்துக்கொண்டு தம்மிடம் வருமாறு பணித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். சீடரின் மனைவி அழகான குழந்தையை ஈன்றெடுத்தார். தங்கும் இடமும் அருந்த நீரும் உண்ண பதமான உலர்கனிகளும் கிடைத்தது. சில நாட்களில் அங்கே தங்கி பின்னர் மனைவியோடும் குழந்தையோடும் ஸ்ரீ ராகவேந்திரன் முகாமிட்டிருந்த இடத்துக்கு ஆனந்த பரவசத்தோடு அந்த சிஷ்யர் வந்து சேர்ந்தார். அன்றைக்கு பாலைவனத்திலேயே ஸ்ரீ ராகவேந்திரால் உருவாக்கப்பட்ட அந்த கேணி இன்றளவும் கூட தண்ட தீர்த்தம் என்ற பெயரோடு விளங்கி வருகின்றது. கூடாரம் மட்டும் அவர்கள் அகன்று விட்டது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எங்கு சென்றாலும் அந்த இடம் புனிதப்பட்டு விடுகின்றது. பாலைவனத்திலே கேணியை உருவாக்கியது போல, பட்டமரத்தையே துளிர்விட செய்தது போல, தனது யோக சக்தியினால் எதையும் சாதித்து விடக்கூடிய மகத்தான மகிமை அவரிடம் நிரம்பி இருந்தது. யாரெல்லாம் அவரை எதிர்த்தார்களோ அவர்களை எல்லாம் தனது அற்புத மகிமையினால் அடிபணிய வைத்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் பண்டரிபுரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு அரசன் ஸ்ரீசுவாமிகள் உட்பட அனைத்து பிராமணர்களையும் வெறுத்து ஒதுக்கிய நிகழ்வோடு அல்லாமல் பிராமணர்களையும் இம்சித்தான். அப்படிப்பட்ட அரசனை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தனது யுக்தியினால் கிருஷ்ண பரமாத்மாவை போல செயல்பட்டார். அந்த யுக்தி என்ன? அந்த யுக்தியை நாளைய உரையில் நாம் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திர